الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம்
ஒதுங்கிக்கலாம், மறந்துடலாம். ஆனால் நம்மளுடைய ஏதாவது செய்ய போய் நிச்சயமாக இவர் இந்த குற்றத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னு சொன்னான். அதுலேயும் பாருங்க, ஏதோ ஒரு நபர் அப்படின்னா அது கூட ஏதோ அங்கே அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இவருடைய பொழப்பே இதுதான், இவருடைய அந்த இயற்கை சுவாபமே இப்படிதான் சொன்னால் மாசத்துக்கு ஒரு தடவை அப்படியே பார்த்தா 12 பேர். அப்போ ஆயுள் முழுக்க இவர் இந்த சிந்தனையில் இருக்காரான்னு சொன்னால் ஒரு ஜமாத்தி வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? அப்போ நாவு என்பது சாதாரணமாக நமக்கு எல்லாம் தெரியலாம். அருமையானவர்களே, ஒருவரை பற்றி பேசுவதும் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்ட்ட நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அதுதான் சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் உயிரை தியாகம் செய்ய தயாரானதை போன்று நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த தயாராகி கொள்ளுங்கள். தியாகம் செய்து விடுங்கள். அது உட்கார்ந்து பேசதான் அந்த மனசு அப்படியே சந்தோஷப்படுது, அது இன்பம் காணுதுன்னா அதை கொஞ்சம் நிறுத்துங்க, அதை தடுத்து வையுங்கள். அது உங்களுடைய மறுமையின் மிகப்பெரிய நலன் என்பதாக உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தபடியாக குறிப்பிடுகிறார்கள், உங்களுடைய கையை என்ன செய்யுங்க, ரப்பின் பொருத்தத்திற்காக தியாகம் செய்யுங்கள் என்பதாக வரி கூறுகிறார்கள். பாருங்க, தம் கையினால் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பதும், பிறரை அடித்தல், தண்ணீரை வீண்வரையும் செய்தல், தீய சாட்சிக்கு கையெழுத்து போடுதல், தீய கொடுங்கோல் விஷயங்களை வாங்குதல், அதாவது மார்க்கத்திற்கு முரணான விஷயத்துக்கு என்னது துணை போதல், மார்க்கத்துக்கு முரணான வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்தல் போன்ற எல்லா தவறுகளிலிருந்தும் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த பாதுகாப்பு செய்வதற்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்து கொள்ளுங்கள். அதான் ஒரு இடத்துல குர்ஆன்ல கூறுகிறார், அடியார்களை பற்றி தன் கரங்களால் தங்களுக்கே நாசம் அளித்துக் கொண்டவர்களாக மனிதன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது எத்தனை இடத்துக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் மனிதனுக்கும் பொருந்தும். அருமையானவர்களே, அப்ப தியாகம் என்பது தன் நாவை கட்டுப்படுத்துவது, அடுத்து கையை கட்டுப்படுத்துவது எழுதுகிறார்கள். மேலும் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பிற்காக உங்களுடைய கண்களையும் பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். கண்களை பேணிக் கொள்ளுங்கள். குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல கூறுகிறான், இசை கேட்டல், புறம் பேசுதலை கேட்டல், தீமைகளை கேட்கும், அதை தடுக்காமல் இருத்தல், செவியுறக்கூடாத விஷயங்களை செய்வதை விட்டும் நீங்கள் நீங்கி இருப்பதுதான் என்னது உங்களுக்கு வெற்றியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அவர்கள் வீணான பேச்சு செயலாகியவற்றை விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள் என்பதாக நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அப்ப காது அது ஒரு தீமையை தான் நம்ம கொண்டு அதை சந்தோஷப்படுத்தி நிரப்புறோன்னு சொன்னா அதை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்வது, பேணி கொள்வது, இது எதற்கு ஒப்பானது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாரானது போன்ற ஒரு ஒப்பான விஷயம்தான் இது போன்ற தியாகங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை, அறிவுரைகளை கேட்ட ஒரு முஸ்லீம் தன்னை இப்படி இந்த உலகத்திலே வாழும்போதும் அவரால் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை, இவர் மறுமை நிலையும் வெற்றி என்று சொன்னால் இஸ்லாம் எத்தனை ஒரு புனிதமான உயர்தரமான கருத்துக்களை மனிதரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர் புரிந்து கொள்ளவே. கண்ணியமானவர்களே, அடுத்தபடியாக கூறுகிறார்கள், உங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காது என்ன செய்யக்கூடாது, தீய விஷயங்களை கொண்டு அதை சந்தோஷப்படுத்த அதை விட்டுறக்கூடாது. குறிப்பாக இசை, இந்த காலத்துடைய பிரச்சனை ரொம்ப இசை, ரொம்ப அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகிட்ட என்னன்னு கேட்டால் வைபு பண்ணணுங்கிறாங்க. வைபு பண்ணியே ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க, வைபு பண்ணுற ஆளை ஏற்றிட்டாங்க, ஆட்சிக்கு ஏற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு இசை ஒரு மனிதன் என்ன செஞ்சிருக்கு, ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இசை எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொன்னால் அவருக்கு ஈமான் இல்லாமல் அவனை மரணிக்க செய்துவிடும். இன்னும் சொல்ல போனால் அவரையே அறியாமல் இசை கேட்கக்கூடிய மனிதனின் உள்ளத்திலே நிஃபாக்குத்தனத்தை உருவாக்கும். நிஃபாக்குத்தனம் என்ன, அவர் உள்ளில் ஒரு புறமாக இருப்பார், வெளியில் ஒரு நபராக இருப்பார். வெளியே முஸ்லீமாக தெரிவார், உள்ள அப்படியே முனாஃபிக்கின் தன்மைகள் அப்படியே குடிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அருமையானவர்களே, காதை பேணி கொள்ள வேண்டும். எனவே காதை தீய விஷயங்கள் எது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதோ அதை விற்றெல்லாம் தவிர்ந்திருக்கும்படி செய்வது பெரிய தியாகமாகும். இந்த மாதத்திலிருந்து அதையும் நாம் மேற்கொள்வோம். அருமையானவரை, அடுத்து பதிவு செய்கிறார்கள், கண்ணை என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல் ஃபுர்கான் என்ற ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வீண் விளையாட்டான செயல்களை பார்ப்பதை விட்டும் நீங்கி இருப்பதாகும்.
இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், வீடானதின் பக்கம் அவர்கள் நடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக அதை விட்டும் ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஃபுர்கானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த நல்லடியார்கள் இந்த விஷயங்கள் தீயதையெல்லாம் கடந்து போற மாதிரி இருந்தால் கண்ணியமான முறையில் கடந்து போயிடுவாங்க. அப்ப கண் என்பது அருமையானவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஈமான் குடியிருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் இதயம்தான், அவருடைய ரூஹு தான். அந்த ரூஹை இவர் எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு இவருடைய ஈமான், இவருடைய மறுமை அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ரூஹானது எவ்வளவு சிதைகின்றதோ, அந்த உள்ளத்தில் உள்ள அந்த ஈமான் சிதைகின்றதோ அவ்வளவு இந்த உலகத்திலும் இழப்பார், மறுமையிலும் இழந்து கொண்டிருப்பார். அப்ப இதை சிதைவடையக்கூடிய செயல்கள் என்பது அவருடைய கண்ணால் பார்த்து அப்படியே உள்ளத்துக்கு செய்தி போகும், தவறான விஷயங்கள். அடுத்து நடக்கும், அவருடைய காதால் கேட்டு அந்த ஈமானை சிதைக்கக்கூடிய செய்தியில் அவருடைய உள்ளத்தில் இறங்கும். இந்த ரெண்டு வந்துருச்சா, எந்த தீயதை பார்த்தாரோ அந்த தீயதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. என்ன செய்வார்? தன்னிலிருந்து முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நபராக மாத்திடுவாரு. இப்ப இவர் முழுமையாக பாவம் செய்யக்கூடிய நபராக அந்த இடத்துக்கு அவர் வந்து நின்றுவார். அப்ப இதற்கு முன்பாக எது காரணமா இருக்கு? முதல் அந்த பாவத்தை கேட்கறது, அடுத்து அந்த பாவத்தை பார்க்கறது, அடுத்து இவன் ஷைத்தான் லைட்டா ஒரு கீ கொடுப்பான், பார்த்தா அந்த பாவத்துடைய உச்சியில தலைவரா போய் நிற்பார். எனவே அருமையானவர்களே, அதுதான் கூறுகிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் உயிரை தியாகம் செய்ய என்ன செய்தார்கள்? இந்த மாதத்திலே முன் வந்தார்கள். நீங்கள் உங்களுடைய கண்களை பாவங்களை விட்டு தவிர்ந்து தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய காதுகளை தீய செயல்கள், தீய சொல் யார் பேசுவார்களோ போய் புறத்தை கேட்பதை விட்டு என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை அடுத்தவர்களுக்கு தீங்கிழைப்பதை விட்டும் பொய் சாட்சிகள் எழுதுவதை விட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும், இதனால் உங்களுடைய மறுமை பாதுகாக்கப்படும். எனவே அருமையானவர், இது தியாகத்திற்கான ஒரு மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம். எனவே இந்த மாதங்களில் இதெல்லாம் பாதுகாப்பு செய்வோம் என்பதாக உறுதி கொண்டு நம்ம பேணுதல் அடுத்து நம்முடைய நாட்களை கடத்துறாங்களாம். அருமையானவர்களே, சொல்கிறார்கள், உங்களுடைய கால்களையும் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தீமையின் பக்கம் போகாமல் இருக்கும், தீமைக்கு உதவாது இருத்தல் என்பதாகும். இதனுடைய காலையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாங்க, அதான் பாருங்க, காலை குறிச்சி சூரா யாசீன்ல வருது. காலை குறிச்சி என்ன, அல்லாஹ் விசாரணை நிறுத்தும் போது அல்லாஹ் கேட்பானா, அந்த அடியானுடைய வாய் பூட்டப்பட்ட பிறகு கையை பார்த்து சொல்லுவானா, சொல்லு இவன் என்ன செஞ்சான், இந்த அடியான் என்ன, இவன் யார், இவன் என்ன செஞ்சான், கைவாட்டுக்கு சொல்லு, எல்லாம் இந்த பாவத்தெல்லாம் என்ன கொண்டு நடத்தினா எல்லாம். காலை பார்த்து சொல்லுவானே, காலு சொல்லு என்ன செஞ்சான், கால் பாட்டுக்கு சொல்லுமா, எந்தெந்த நாட்கள் எந்தெந்த இரவுகள் எங்கெங்கெல்லாம் பாவத்தை நோக்கி இவன் ஓடனான், பாவத்துக்காக வேகமாக எட்டுகள் எடுத்து வைத்தான், தீமைக்காக அடுத்த அழிவுக்காக எல்லாத்தையும் விட்டு வச்சிரு. கதறுவான், காலை பார்த்து கையை பார்த்து கேட்பான், அடியார் என்ன, என்னுடைய உடம்பாக இவன் ரத்தமும் சதையுமாக இருந்த இன்னைக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்றீ. அவ இரண்டும் சொல்லிடும், எங்களுடைய ரப்பு நீ அல்ல, அல்லாதான். எனவே ரப்புக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சிட்டோம், இன்றைய நாளில் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு என்பதாக கூறிவிட்டு. அருமையானவர், அப்ப எங்களுக்கு இடத்துல எங்களுக்கென்று நாங்களே எங்களுக்கு உருவாக்கக்கூடிய அங்க உறுப்புகள் எது நம்மள்கிட்ட இருக்கிறதா, அற்ப அடியார்கள். அதனாலதான் அடியாருங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், ரப்புங்கிற இடத்துல அல்லா இருக்கு. அது என்னைக்கு மனுஷன் உண்மையா புரிஞ்சுக்கிறானோ அன்று ரப்புடைய கட்டளை ஏற்று நடப்பதில் அவருக்கு சிரமம் தெரியாது. இல்லைன்னே செய்வார், கேள்வி கேட்பார். என்ன கேட்பார், இந்த காலத்துல இந்த இஸ்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் முரணா தெரியலையேங்க கேட்பார். அட உன் கண்ணு எப்படி வேலை செய்து அவன்கிட்ட கேட்டா தெரியுமா, உன் கண்ணுக்குள் பின்பாக எத்தனை நரம்புகள் ஓடுது, அதுல எதெல்லாம் வேலை செய்யறதுனால கண்ணை சிமெண்ட்னு அவருக்கு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒரு நகம் எப்படி உருவாச்சு, அந்த ஒரு நகம் இவன்ட்ட இல்லைன்னு அந்த கால் என்ன பாடுபடும் தெரியுமா, இதெல்லாம் தெரியாது. இஸ்லாத்தை குறித்து முரணான கேள்விகள் என்ன செய்வார், சில நேரத்தில் ரொம்ப மெத்த படிச்சிட்டோம் என்பதாக உரசி பார்ப்பார் இஸ்லாத்தோட அறிவியலை. அருமையானவர்கள், எனவே கண்களை கைகளை கால்களை பாதுகாத்துள்ளது மிக அவசியமான விஷயம். மேலும் கூறுகிறார்கள், இறுதியாக வயிறையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எது, வயிற்றை பற்றி சொல்றாங்க, நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் ஹராமான உணவை சாப்பிடாமல் இருப்பது மிக அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாகும். பாருங்க, இன்னைக்கு ஏன் முஸ்லீம்கள்ட்ட
அதிகமாக நம்ம தொழுக இபாதத்துகளில் ஒரு பிடிப்பு வரமாட்டேங்குது, ஒரு லத்தத், ஒரு சுவை ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொன்னால், திண்டே என்ன செஞ்சிட்டார், சுவை கண்டுபிடிச்சிட்டார். நல்ல நாவுக்கு ருசியாக சாப்பிட்றது, இன்னும் சொல்ல போனால் அது ஹராமா ஹலாலான்னு பார்க்கறதுல கூட என்ன செய்வதில்லை, அதிகமான முயற்சிகள் என்று பெருமிடத்தில் எடுப்பதில்லை. எனவே இந்த உணவெல்லாம் உள்ள போகும்போது தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நஃப்ஸு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவர் என்ன செய்வார், தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்வார், தன்னுடைய மனோம் போன போக்கடியெல்லாம் செய்வார். அப்போ இந்த நேரத்தில் ஏங்க தொழுவு வராமல் இருக்கீங்க கேட்டால் அவரை பார்த்து கோபமாக இருக்கும். அட தொழுவு வாங்கின அஜர்த்து பயணம் செய்யும், அஜர்த்து பார்த்தால் கோபம் வரும். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, ஹராமான உணவை கொண்டு வைத்து நிரப்புவதன் காரணமாக வயிறு என்ன செய்வது, ரொம்ப அதிகமாக உணவை சாப்பிடுவதன் காரணமாக என்ன ஆயிடுவார், அவருடைய மூளையெல்லாம் மழுங்கிவிடும், ஈமானுடைய ஒளியும் மங்கிவிடும். இந்த நிலையை இன்னைக்கு அரபுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டுலையுமே அப்படிதான் இருக்கிறாங்க, அவனுங்க ரெண்டுலையுமே அப்படிதான் இருக்கிறான். அருமையானவர், எனவே வயிறையும் நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து எழுதுகிறார்கள், உன்னை நஃப்ஸை என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த நஃப்ஸை பாதுகாக்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். எது, வயிறை பாதுகாக்கணும். போதும் என்னைக்கு வயிறையும் தீய விஷயத்தை கேட்பதை விட்டும் கண்ணால் தீயதை பார்ப்பதை விட்டும் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியவில்லையோ, அடுத்து நஃப்ஸ் வரைக்கும் அந்த பாவம் வந்துருச்சுன்னா அதோடைய வீரியம் கடுமையானது. நீங்க எந்த பாவத்தில் சைத்தான் அவங்களை அகப்பட நினைச்சானோ அதுல வேகமா போய் விழுந்துருவார், வேகமா போய் விழுந்துருவார். நஃப்ஸுக்கு அப்பேற்பட்ட ஒரு வீரியம் இருக்கு. இப்படியே ஒரு மாறாக தீமை இல்லாமல் நல்லதை ஒருவேளை நீங்க காதுல கேட்கறீங்க, 5 நாள் தொழுவதனால என்ன நன்மை, தொழுகும் போது எங்களுக்கு இன்பம் கிடைக்கணும் ஒருத்தர் கேட்டார். எப்படி கிடைக்குது, தொலைக்கு போய் வெயிட் பண்ணும்போது ஒரு இன்பம் கிடைக்குது, எப்படி கிடைக்குது, அப்ப இப்படி செய்யணும்னு இப்ப நன்மையின் பக்கமாக தன்னை முற்படுத்துகிறார். கண்களால் சில காட்சிகளை காண்றார், நடந்து வரார். இப்ப அந்த நன்மையின் மீது இவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுருச்சு இந்த நஃப்ஸுக்குன்னு சொன்னா, இனி இவர் ஒரு பெரிய இபாதத்சாலியாக வணக்கசாலியாக மாறுவது யாராலும் தடுக்க முடியாது. எனவே நஃப்ஸ் என்பது அருமையானவர்களே, அந்த பொருள் தான் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது. அந்த பொருள் நல்லதை கற்றுக் கொடுத்துட்டீங்க. எப்படி நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அதுக்கு எப்போ பார்த்தாலும் அது கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஃபோனை கொடுத்துக்கிட்டு அதில் தான் சந்தோஷம், இல்லாட்டினா சாப்பிடாதுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கட்டுப்படாமல் போகாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளம். வீட்டில் பிள்ளைய வளர்க்குற மாதிரி தான் உள்ள ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கேட்குறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு அது சொன்ன மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அது ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்மளை இங்கே அழுத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான எல்லா செயல்களையும் நம்மின் மூலியமாக இது நடத்தாட்டி கொண்டிருக்கும். பெரும் நஷ்டம், பேரழிவு. எனவே அருமையானவர்களே, நஃப்ஸை நாம் கவனிக்க வேண்டும். நஃப்ஸ் நம்ம பேச்சில் தான் இருக்குதா, இல்லை சைத்தானுடைய மூக்கு நாங்கள் இருக்க கீழே இருக்குதான்னு அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருங்க. சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதம் இது, அல்லாஹ்வை அதிகமாக அங்கே நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். தானா ஷைத்தான், பாவம், அழுக்கு எல்லாம் உங்கள் உள்ளத்தை விட்டு விலகிடும். அப்போ நஃப்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்கு பாருங்க சகோதரர்களே. எனவே அருமையானவர்களே, இப்படியாக அடுத்தபடியாக நஃப்ஸுக்கு அப்புறம் உள்ளத்தை எழுதுகிறார். இந்த உள்ளமும் நஃப்ஸும் ரொம்ப நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கு. உள்ளமும் எந்த நேரமும் நம்ம எதை ஏற்றி வச்சோமோ அதை தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் வியாபாரத்துடைய சிந்தனை, அவர் தூக்கத்தில் அந்த சிந்தனை தான் வரும். ஒருத்தருடைய பாவத்துடைய சிந்தனை, தூக்கத்தில் அந்த சிந்தனை தான் வரும். ஒருவருக்கு இபாதத் செய்ய வேண்டும், இந்த உம்மத்து கஷ்டப்படுது, எங்க என்னால் உழைப்பு செய்ய முடியும், எங்கிருந்து என் உம்மத்துக்கு நான் உழைப்பு செய்யணும் என்பதாக யார் கவலை போறாரோ தூக்கத்திலே உம்மத்துடைய கவலை தான் வரும். தூக்கத்தில் என்ன செய்யும், காஜா பிள்ளைங்களாம் அழுகிறது, பசிக்கு உட்கார்ந்து இருக்கிறது, அப்படியே கண்ணீர் நைட்ல அழுவார். நான் என்னடாலாம் செய்வேன், அழுவார். அல்ல ஏதோ ஒரு வேலை வாங்குவான். இந்த சிந்தனையெல்லாம் இல்லை என்று சொன்னால் வைவு பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைய காலத்து இளைஞர்கள் சொல்லலாம் வைவுலே இருக்கார். எவனே தெரியாம என்னது வைவு பண்ற ஒருத்தனை பிடிச்சி ஆட்சிக்கே ஏற்றிடுவாங்க. எனவே உள்ளம், நஃப்ஸ் இதெல்லாம் இந்த மாதத்திலிருந்து நாம் இறைவனுக்காக எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ரூஹை அர்ப்பணிக்க தயாரானார்களோ, அருமையானவர்களே, நம்முடைய கண், காது, கால், கை, நம்முடைய உள்ளம், நம்முடைய வயிறு இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான விஷயத்தில் வருவதற்காக அது விரும்புவதை விட்டும் நாம் நம்மை தியாகம் செய்தால் இம்மையிலும் பலன், மறுமையிலும் பலன். இல்லை என்றால் இம்மையிலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். எனவே இந்த தியாக திருநாள் வர இருக்கிறது. இந்த தியாக மாதத்திலிருந்து இது எல்லாம் தியாகம் செய்ய நாம் தயாராகுவோம்.
பரிசுத்த அடியார்களாக. எப்படி குழந்தை சுத்தத்தோட குழந்தையா பிறக்கும் எந்த பாவம் தெரியுமா, யாரை பற்றியும் போகாமல் எதுவுமே இருக்காது. அப்போ எப்படி பரிசுத்தமாக அங்கேருந்து உலகத்துக்கு வந்தோமோ ரிட்டன் இதே மாதிரி மௌத்தார நேரம் அந்த குழந்தை உள்ளமே இருக்கட்டும். யாரு மேலேயும் எங்களுக்கு கோபம் இல்லை, யாரு மேலேயும் பொறாமை இல்லை, நல்லதே செஞ்சோம். இதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அந்த தன்மையோடு அதான் சொல்றான்ல, பரிசுத்தம் அடைந்த நிலையில் என்கிட்ட யார் வராங்களோ வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்ட்ட திரும்பி போலாங்களா? வல்ல அல்லாஹ் நம்ம நேரையும் பரிசுத்தப்படுத்துவானாக. எப்படி நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்தால் தியாகம் செய்தார்களோ இந்த உம்மத்துக்காகவும் நாம் நம்முடைய வெற்றிக்காகவும் தியானம் செய்யக்கூடிய அந்த கல்வியையும் ஞானத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதங்க சுன்னத்துல்